எவ்வளவு டெக்னிக்கலான ஒரு சமாச்சாரத்தை சொல்லணும், அதுவும் பரதன் கிட்ட சொல்லணும், சொல்லக்கூடாது. அவனுக்கு விஷயம் தெரிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு, அங்கேயே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். போயிட்டானா அடுத்தது யார் எங்கேருந்து ஓடுறது? ஒரு குடும்பம் எப்படித்தான் அல்லாடும், எத்தனை கஷ்டங்கள் ஏற்படும். வசிஷ்டர் சொல்லி அனுப்பிச்ச உடனே அவ போனா. அதுக்கு முன்னாடியே பரதனுக்கு துஸ்வப்பனங்கள் அநேகம் ஏற்பட்டது. அவனே உள்ளுக்குள்ள பயந்துதான். இவ வந்த உடனே என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, அப்பா அவரை சொன்னார். அப்பா எல்லாம் சௌக்கியமா சொல்லு, எல்லாம் சௌக்கியம், ராமன் சௌக்கியம் தானே, லக்ஷ்மணன் எல்லாம் சௌக்கியம், நீ கிளம்பி வா. இல்ல நீங்க ஒன்றும் சொல்ல, எல்லாம் சௌக்கியம் தான்ப்பா, என்ன சொல்ல முடியும்? சௌக்கியம்னா சௌக்கியம் தான், அதுக்கு மேல என்ன விசேஷம்? வந்து நீயே பார்த்துக்க போறேன். வரான். வந்தா அயோத்தி சுடுகாடா இருக்கு, சூன்யமா இருக்கு. அயோத்தியே இல்லை, ஒண்ணுமே இல்லை. தன்னுடைய தந்தை எங்க எப்பொழுது இருப்பார் அங்க போய் பார்த்தாரு, பார்க்கல, காணோம் அப்பாவா. சரி, ஒருவேளை கைகேயி பவனத்துலதான் தந்தை இருப்பாரோன்னு நினைச்சிட்டு கைகேயி பவனத்துக்குள்ள போறான். ராஜன்னு கூப்பிட்டா கைகேயி. அப்பா வந்துட்டாரா, அண்ணா வந்துட்டாரா, திரும்புறான். அவனுக்கு தாராஜான்ற வார்த்தை அவனுக்கு மனசுல ஏறவே இல்லை. அப்பா வந்துட்டாரா, அண்ணா வந்துட்டாரான்னு. பரதா, உன்னதான் கூப்பிட்டேன். என்ன இருக்குமா அண்ணா அம்மா ராஜான்னு கூப்பிட்ட? அண்ணா எங்கம்மா, அப்பா எங்கம்மான்னார். சொல்றா சுவாமி, கைகையை போல இந்த உறுதி உலகத்துல யாருக்கு இருக்கும்? யாகதி சொல்றா கைகை. தெரியுமா இல்லையோ? எவன் ஒருவன் ஒரு 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 ஜந்து உலகத்துல உண்டானது என்றால், ஒன்று பிறந்தது என்றால் அதற்கு நாசம்ன்றது உண்டோ இல்லையோ? ஒரு மனிதன் பிறந்தானே ஆனால் அந்த மனிதனுக்கு இறப்பு என்பது உண்டோ இல்லையோ? யாகதி சர்வ ஜந்தூனா தாங்கதி சேதே பிதாகதா. தன் கணவன் இறந்த விதவை தன்மையாகத்தான் இருப்பதை கைகையை தவிர எந்த ஒரு பொம்மநாட்டியால இப்படி சொல்லவே முடியாது. தாங்கதிஸ்தே பிதாகதா. உங்க அப்பா அதுக்கு போயிட்டாரா? என்னம்மா சொல்ற? ஐயோ, அப்பா போயிட்டாரா? ஓன அலற்றினான், அழுதான், துடித்தான், தொழுதான். என்ன ஆச்சு? அப்பா போயிட்டாரா? எப்படிமா போயிட்டாரு? நீ ஒன்றும் கவலைப்படாத. உத்திஷ்டோத்திஷ்ட கிம் சேஷே தொத்விதானஹி சோசந்தி சந்தசதசி சம்மதா. ஏ ராஜன், பரதா, பட்டாபிஷேகத்திற்கு இருக்கக்கூடிய பிள்ளை இப்படி அழக்கூடாது, இப்படி கதறக்கூடாது. கீழே விழுந்து பிறண்ட 4 பேர் பாக்குறா பாரு, இவன் உன்ன போய் ராஜான்னு சொன்னா ஒத்துப்பாடான. என்னமா பேசுற நீ? நான் எப்படிமா ராஜா ஆக முடியும்? அப்ப ராமண்ணா தானே ராஜா ஆக முடியும். நான் அப்பா போயிட்டான்னா சரி, அதுக்கு அடுத்தது ராஜன் அண்ணா தானே. மூத்தவன் இருக்க இளையவன் எப்படி பட்டாபிஷேகம் பண்ண முடியும்? ராவணம் இல்ல, எங்க காட்டுக்கு போயிட்டான். பாருங்க, அடுத்து 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 பரதனுக்கு விழுந்த அடி, ராமனுக்கு ஏற்பட்ட சோகம் எப்படி, இப்ப பரதனுக்கு உண்டாகக்கூடிய சோகம் எப்படி, அந்த சோகத்தை பரதன் எப்படி ஹேண்டில் பண்றான்? தாங்க முடியல அவனால. அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பனிங்ஸ் எல்லாமே, அதுவும் எல்லாம் டிராஜடி. நோயீரல்லீருண் நுங்கணவன் உயிர் உண்டீர் பேயீர் இன்னும் இருக்க பெறுவீரோ மாயாவன் பழி தந்தீர் முலை தந்தீர். அம்மா, உங்கிட்ட பால பருகி வளர்ந்தேன்னு சந்தோஷப்பட்டனே, இப்படி தீராத ஒரு பழியை எனக்கு கொடுத்துட்டியே, நியாயமா? நீ பண்ணது சரிதானார். வசிஷ்டர் உள்ள வந்தார். ஹே ராஜன், இந்த கோபத்தை அங்க காமிக்கிறான். விலலாப சபா மத்தியே ஜகர்ஹேச்ச புரோஹிதம். எங்க அம்மா நான் ஒரு பைத்தியக்காரி, அவளா அந்த தப்பு பண்ணினாண்டா. சுவாமி வசிஷ்டர், உமக்கு விஷயம் தெரியாதா? என்ன ராஜாவை கூப்பிடுற? நியாயமா இதுன்னு ஓன கத்தினான். பப்ளிக்ல குலகுருவை நிந்தித்தான் வசிஷ்டர். பரதன், அது ஒரு அபச்சாரம் பரதனுக்கு. பரத சரணாகதி பலிச்சுதா பலிக்கலையான்னு ஒரு பெரிய கேள்விகள் பெரியவர்கள் கேட்கும் பொழுது பரதன் வசிஷ்டரிடத்துல கொஞ்சம் அபச்சாரப்பட்டுட்டான். அதை பண்ணிருக்க வேண்டாம். அப்படி இருந்ததுன்னா ஒருவேளை ராமன் வந்திருப்பாரோன்னு ஒரு யுக்தி சொல்றது உண்டு. அப்புறம் ஆறுதல் கௌசல்யின் இடத்துல போனான். அவ சொன்னா, சந்தோஷம்டா, நீ உங்க அம்மாவை சௌக்கியமா இருக்கோ, நன்னா இருக்கோ, நானும் போயிடுவேன். தாசரதன் போயிட்டானா நான் மட்டும் இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கியா? நானும் போயிடுவேன். பிரதிஜை பண்றம்மா, ராமன் காட்டுக்கு போனதுக்கு நான் காரணம்னா உலகத்துல இந்தந்த பாபங்கள் உண்டு, இத்தனை பாபங்களை சொல்லி பிரதிஜை பண்றேன், இந்த பாபங்களை நான் அடைய கடவன். பரதன்
நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, ஏழைகள் வயிறு எறியச் செய்தேனோ, தருமம் பாராறு தண்டம் செய்தேனோ, மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ, உயிர்கொலை செய்தோருக்கு உதவி செய்தேனோ, களவு செய்தவர்க்கு உளவு சொன்னேனோ, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, வரவு போக்கு ஒழிய வழி அடைத்தேனோ, வேலையிட்டு கூலி குறைத்தேனோ, பசித்தோருக்கு சோறு இல்லை என்றேனோ, இறப்போருக்கு பிச்சை இல்லை என்றேனோ, கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, நட்டாற்றில் கையை நடுவவிட்டேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேனோ, கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ, காவல் கொண்டிருந்த கண்ணியை அடித்தேனோ, கணவன் படி நிற்போரை கற்பழித்தேனோ, கருப்பம் அழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ, பெரியோர் தம் பாட்டில் பிழை சொன்னேனோ, பட்சியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, கன்றுக்கு பாலூட்ட மறந்து கட்டி வைத்தேனோ, ஊன் சுவை உண்டு உயிர் வளர்த்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூர்த்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனோ, பகை கொண்டு பகையவர் பயிரை அழித்தேனோ, பொது மண்டபத்தை போய் இடித்தேனோ, ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ, சுத்த ஞானிகளை தூஷணம் சொன்னேனோ, தந்தை தாய் வழி நடந்தோரை தவறு சொன்னேனோ, தெய்வம் இகழ்ந்து செருக்கு கொண்டேனோ, என்ன பாவம் செய்தனோ அறியேன். என்ன பாபம் பண்ணிக்கணும் தெரியலையே. உலகத்தில் இத்தகையது ஒரு பாபங்கள், இத்தகையதான பாபங்கள் உண்டு என்றால் இவை அனைத்தும் எனக்கு வணக்கம். உடனே தசரதற்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் எல்லாம் சீக்கிரம் செய்து முடித்தான். சத்ருகுணன் அப்படி கத்தி எடுத்துட்டு வந்தான், வெட்டணும்னு வந்தான். இவளை வெட்டிடுவண்டா சத்ருகுணா, ஆனால் தாயை கொன்றவன் என்பதாக என் தமையனின் கண்ணில் முடிக்க மாட்டான், அதான் அவனை விட்டு வச்சிருக்கேன்ட்டான். கைகேயி சபா மண்டபத்துல தசரதர் அவனை அழைச்சார். நடு சிம்ஹாசனத்துல அவன் உட்கார்ல, கையை கூப்பி சேவிச்சான். ராமன் இருக்கிறதா பாவித்து சொன்னான், நான் ராமன் கிட்ட போறேன், யாரெல்லாம் என் கூட வரதுக்கு சித்தமா இருக்கீங்களோ எல்லாரும் என் கூட வரதா இருந்தா நான் காத்துருக்கேன், உங்களை அழைச்சின்னு போறேன் அப்படின்னு எல்லாரும் பரதா நன்று நன்றுன்னா, ந மாதுரஸ்யாக நச்ச மந்தராயாக தோஷோட ராஜ்யான்னு யாருடைய பாபமும் இல்லை, மத்பாபமே மாத்திர நிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய. இந்த பாழா போன பாவியான பரதன் என்பவன் பிறந்ததினார் என்றோ ராமபிரான் காட்டுக்கு சென்றான். வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுகள். பரதன் அங்கிருந்து குஹன் சிங்கிவேரபுரத்தில் அவனை பார்த்தான், அவனை தாண்டி போனான். பரத்வாஜருடைய ஆசிரமம், பரத்வாஜரம் அவனை பரீட்சை பண்ணார், அதையும் தாண்டினான். அங்க தாண்டி தூரத்துல சித்திரகூடம்னர் மங்கே பிராப்தாஸ்பதம் தேசம் பரத்வாஜோயம் அப்ரவீத் சுபகச்சித்திரகூட்டோசோ கிரிராஜோபமோ கிரிஹி யஸ்மின் வசதி காகுஸ்தா குபேர இவனந்தனே கண்ணடியினை எமக்கு காட்டும் வெற்பு கடுவினையர் இருவினையும் கடியும் வெற்பு தின்னவது வீடன்ன திகழும் வெற்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு புண்ணியத்தில் புகழிதன்ன புகழும் வெற்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கட வெற்பன விளங்கும் வேட வெற்பே மங்கே பிராப்தாஸ்பதம் தேசம் பரத்வாஜோயம் அப்ரவீத். சத்ருகுணா பார்த்தாயா, சத்ருங்க சைன்யத்தோடு வரக்கூடியதான அந்த பரதன் அதோ பார்த்தாயா, எந்த தேசத்தில் ராமபிரான் வசிக்கிறான் என்று பரத்வாஜர் சொன்னாரோ அந்த தேசத்திற்கு நாம வந்துட்டோம். அதோ தெரியுது அந்த சித்திரக்கூடம்னு, மலை ஒன்றுமே தொட நம் வினைகள் ஓயுமேன்னு அந்த மலையை பார்த்தோட அப்படியே பிரபத்யேதம் கிரிம் பிராயா ராமச்சந்திரானு கம்பயா இக்ஷுசார சிரவந்தேவ என்மூர்த்தியா சக்கராயுதம்னு மலையை விழுந்து சேவித்தான். காட்டுல அந்த படைகள்லாம் உள்ள வந்ததுனால பறவைகள்லாம் கிரிச்சு கிரிச்சு கிளம்புத்து ஒரே புழுதி படிஞ்சது. அங்க ஒரு ஆசிரமத்துல ராமபிரான் எழுந்தல் இருக்கார். கிடுகிடுன்னு பார்த்தான் லக்ஷ்மணன். பக்கத்துல ஒரு மரத்து மேல ஏறினான். தூரத்துல பார்த்தான், அண்ணா நீ உடனே அக்னிசாலையிலிருந்து அக்னி எல்லாம் மூடிட்டு உள்ள போயிடு, மண்ணி அடிச்சுட்டு குடிசைக்குள்ள போயிடு. இந்த பாவி
பயங்கரமானவன். கைகையினுடைய பிள்ளை பரதன் இந்த காட்டுக்கும் நம்மள கொல்றதுக்கோசரம் வந்துட்டான். நீ ஒண்ணு கவலைப்படாத, இன்னைக்கு லக்ஷ்மணனுடைய வில்லின் வலிமையை நீ பார்க்க போற, உடைவாளினுடைய வலிமையை நீ பார்க்க போறேன்னு. இறங்குடா, முதல்ல இறங்கு. என்ன பேசிட்டு இருக்க? பரதனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பரதன் எதுக்கு வரான்னு தெரியுமா உனக்கு? கிமத்திர தருஷா காரியம் அசினாச்ச சர்மணம் மகேஸ்வாசே மகாபிராக்யே பரதே ஸ்வயம் ஆகுது. உனக்கு என்ன தெரியும் பரதனை பத்தி? அவன் வரது வேற விசேஷம் இல்லை. சரி, ஒரு வெயிட் பண்ணு, பரதன் வரட்டும். அவன்கிட்ட இந்த ராஜ்யத்தை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்டா நீ வச்சுக்கிறியானா? அவ்வளவுதான். லக்ஷ்மணனுக்கு கோபம் தாங்கல. ஐயோ, நாம எப்படி பரதனை நினைச்சோமோ அந்த மாதிரி பெருமாள் நம்மளை நினைச்சு விட்டாருன்னு பேசாம விட்டுட்டோம். ஓடி வந்த பரதன் தூரத்திலேருந்து பார்த்தான். பெருமாள் உட்காந்து அபிதப் பாபகோபமோ, நல்ல பிரகாசிக்கக்கூடிய சூரியனை போல ராமபிரான் உட்கார்ந்து இருக்க அந்த குடிச வாசல்ல, ஆசிரம வாசல்ல. அங்க பார்த்த பரதன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தான். யுகாந்தே பாஸ்கரம் யதா, பிரளய காலத்தினுடைய முடிவுல ஒளி இழந்த சூரியனானவன் எப்படி பூமியில் விழுவானோ அது போல பரதன் விழுந்தான். யாரும் அது என்னன்னு தெரியல. பரதன் அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ராமபிரான்ல ஓட அழுதுண்டு வந்தான். குரலை கேட்டா பரதன் மாதிரி இருக்கு, அழுகையோட தெரியல. யாரு என்னன்னா தூக்கி வச்சா. பரதா, நீயா? என்னடா ஆச்சு? என்னடா இப்ப எங்கடா வந்த? அப்பா எப்படிடா இருக்கார்? அம்மா எப்படி இருக்கார்? எப்படி எல்லாம் சௌக்கியம் தானே? அப்பா விட்டுட்டு ஏன்டா வந்த? வயசான காலத்துல அப்பா விடலாமான்னாரு. ஏன் ராஜ்யத்தை விட்ட? நீ தானே ராஜான்னாரு. கதம் ராஜா விஹீனஸ் ராஜதர்ம கரிஷதி. ராஜதர்மத்தெல்லாம் உபதேசம் பண்றிய அயோக்கிய அக்கிரமக்காரன், ராஜாவுக்கு உண்டான லட்சணம் எதுவுமே இல்லாதவன், எனக்கு போய் ராஜதர்மத்தை எதுக்கு உபதேசம் பண்ற? துவாமே வசோச்சம் தவ தரிசனேப்சு தொய பிரசக்தானோ நிவர்த்திய புத்தியும். ஒரு தடவை உங்க அப்பாவை சொன்னா ராமன். பரதன் 7 தடவை ரிப்பீட் பண்ணான். உன்னை நினைச்சிருந்து உன் மீது வைத்த பற்றுதலை மாற்ற முடியாமல் உன்னுடைய ஞாபகமாவே உங்க அப்பாவானவர் நீ வராத காரணத்தினால உன்னுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டு உன்னை விட்டு போயிட்டார் அப்படின்னா. போயிட்டாரா? நந்தா விளக்கணைய நாயகனே. ஐயோ, பரதன் தசரதன் போயிட்டானா? தர்மம் போயிடுத்து, உலகத்துல வாய்மை இல்லையே, இனி யார்தான் இந்த வாய்மைக்கு இருக்கிறார்கள் என்று ராமன் சீதையை பார்த்து லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா உனக்கு அப்பா போயிட்டார். சீதையை பார்த்து உனக்கு மாமனார் போயிட்டார். லக்ஷ்மணா உனக்கு அப்பா போயிட்டார்னா அப்ப ராமனுக்கு அப்பா இல்லையா? ஒருவேளை காட்டுக்கு அனுப்பியிருந்தான கோபத்தினால ராமன் இப்படி பேசுறானா? லக்ஷ்மணா, எனக்கு நீ இருக்கடா. அப்பா ஸ்தானத்துல இருந்து என்னை எப்படி எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டுமோ அப்படி கவனித்துக் கொள்பவனாக நீ இருக்கிறாய். உனக்கு தான் தந்தை இல்லை. உடனடியாக பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மக்கள்லாம் பண்ணான். அங்க பொங்கம் பின்னாக்கு, இங்குதி பின்னாக்குன்னு பேரு, அதை வைத்து பிண்ட பிரதானம் பண்ணினான். கௌசல்யா அழுதா. ராமன் சொன்னா, இந்த காட்டுல சொஜ்ஜீபத்துக்கும் ஸ்ரீயத்துக்கும் அதிரசத்துக்கும் தேங்குழலுக்கும் நான் எங்கம்மா போறது? எதன்ன புருஷா மகதி எதன்னா ஸ்தஸ்ய தேவதா, கிடைக்கிறத வச்சுதானே பண்ண முடியும்னா எல்லாம் ஆச்சு. அப்ப பரதன் பிரார்த்திச்சான், கிளம்புனா நீ வந்துரு, நீ வந்தா தான் ராஜ்யத்தை ஏற்க முடியும்னர். முடியாதுன்னர். நடுவுல ஜாபாலி முதலான மகர்ஷிகள்லாம் நாஸ்திகவாதம் பண்றான். அதெல்லாம் தடுத்தார் பெருமாள். அதுக்கப்புறம் பரதன், என் ஒருத்தருடைய கண்ணீர் இல்லை, ஊரினுடைய கண்ணீர், என்னை ஏற்றுக்கணும் நீ அப்படின்னு அப்படியே திருவடியில விழுந்தான். ஏபிஷ்ட சச்சிவே சார்த்தம் சிரஷா யாச்சிதோமயா பிராதுஹு சிஷ்யச்ச நாசச்ச பிரசாதம் கர்த்துமிருகசீனா. இருந்தாலும் ஆஸ்வாசம் பண்ணினார். அப்புறம் வசிஷ்டர் சொல்லிட்டார், வாண்டாண்டா, இது தேவகாரியம் இருக்கு, ராமபிரானால வர முடியாது அப்படின்னு கண்ண காமிச்சார். அங்க இருக்கு என்ன? பெருமாளுடைய பாதுகை. அந்த பாதுகையை எழுந்துள்ள பண்ணி கொள்ளுன்னார். அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதா. அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினன் முடித்தளம் இவை என்று முடியல் சூடினான். அழுதுண்டே அந்த பெருமாள் திருவடி வாரத்தில் அந்த பாதுகையை வைத்து அந்த பாதுகையை கொண்டு வந்தான். அதை தலையை வச்சிருந்தான். போஜ மகாகவி சொன்னான், ஒரு மகுடாபிஷேகம் வாண்டான் பரதன் சொன்னான் இல்லையோ. ராமன் இப்ப தன்னுடைய 2 திருவடிகளால 2 பாதுகைகளால 2 மகுடாபிஷேகம் பண்ணி வச்சார். பார்த்தாயாங்க, 2 மகுடாபிஷேகம் இருந்தது. பார்த்தையோ இல்லையோ? என்னாச்சு? தசரத தசவதன விநாசம் வாஞ்சதோ யஸ்ய சக்ரே
தசரதமனகோக்தியும் தண்டகாரண்ய யாத்ரா. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணார் தெரியுமோ இல்லையோ? ராகவன் என்னும் ஆண் சிங்கமானது காட்டுக்கு வேட்டையாட சென்ற பொழுது பாதுகை என்னும் பெண் சிங்கமானது பரதனை, அந்த பரதன் முதலான குட்டிகளை ரட்சிப்பதற்காக திரும்பி வந்தது. தசவதன விநாசம் வாஞ்சதோ யஸ்ய சக்ரே தசரதமனகோக்தியும் தண்டகாரண்ய யாத்ரா. அம்மா பாதுகாதேவியே, உன்னுடைய பிரபாவ விசேஷமானது பரதன் மூலமாகத்தான் உலகத்துக்கு தெரிஞ்சது. காட்டுக்கு வானா வந்த, போனா போன. ராமனுடைய தம்பிகள் யாருமே அவன் சொன்ன பேச்ச கேட்கல. ஒருத்தன் காட்டுக்கு வராதேன்னா கட்டாயம் வருவேன்னா, இன்னொருத்தன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார். முடியாது, நான் சன்னியாசியா நந்தி கிராமத்துல இருப்பேன். சரி, பொண்டாட்டிய வராதேன்னா, இல்ல நான் உங்க கூட தான் வருவேன்னா. இப்படி ராமனுடைய குடும்பத்துல ஒருத்தன் கூட ராமன் சொன்ன பேச்ச கேட்கல, எக்ஸப்ட் யூ அப்படின்னு. யார? பாதுகாதேவிய. ராமானுஜௌதௌ நனு பாரதந்திரியாத் உபா உபாப்யா பவதி ஜுஹாவ. பாதுகாதேவியே, வானா வந்த, வாய முடிந்து, சரி திரும்பி போ அப்படிதான் போன. இதான் பாரதந்திரியம். கைங்கரியத்துல ஹவு வை அப்படின்றதான கேள்வி கிடையாது. பண்ணுனா பண்ணணும். அந்த பாரதந்திரியத்தை பாதுகாதேவி இடத்துல தான் பார்க்க முடியும். ராமாயணத்துடைய விசேஷத்தை சொல்லுனார் சுவாமி தேசிகன். அப்பா 3 நிமிஷத்துக்குள்ள உபன்யாசத்தை முடிக்கிறவன் சீக்கிரம் சொல்ல முடியுமானார். ஒரு ஸ்லோகத்துல சொன்னார், ஷிலாதே ஸ்திரீத்வாதிர் விபரணிதரஸ்த்வத்புதமிதம் ததோப்யேதச் சித்ரம் வஹதி தஹனஸ்யைவஹிமதா த்ரிபோஹ நிஹதேரேவஹி ததாஹ திருடஸ்யைவாஸ்த்ரத்வம் பவதி பதத்ராணைவ ஜகத்ஹிதம் அப்படின்னார் சுவாமி. சாதித்தார், ஷிலாதே ஸ்திரீத்வாதிஹி. கல்லு பெண்ணாச்சு. ஓஹோ, அப்படியா? ரொம்ப விசேஷம். ஷிலாதே ஸ்திரீத்வாதிர் விபரணிதரஸ்த்வத்புதமிதம். அதை காட்டுல விசேஷம் உண்டா? ததோப்யேதச் சித்ரம் வஹதி தஹனஸ்யைவஹிமதா. ஹனுமான் வாளில் வைத்த நெருப்பு குளிர்ந்தது, ஹனுமான் வாளால் வைத்த நெருப்பு கொதித்தது. திருணஸ்யைவாஸ்திரத்வம், ஒரு புல்லு பிரம்மாஸ்திரமாச்சு. ரிபுஷு நிகதேரேவஹி ததா, சத்ருக்களுக்கு அளித்த பனிஷ்மெண்ட் அவர்களுக்கு பாக்கியமாச்சு. பதத்ராணேனைவ திரிபுவன பரித்ராணமிதிச்ச. இது எல்லாத்தையும் ஓவர் அட்டாக் பண்ணின ஒரு இன்சிடென்ட், ஒரு எபிசோடு உண்டு அப்படின்னு கேட்டான் அர்த்தம். ஒரு சாண்டல், ஒரு பாதுகை பட்டாபிஷேகம் செய்து கொண்டு உலகத்தை ஆண்டது. ராமராஜ்யம் உயர்ந்ததா பாதுகா ராஜ்யம் உயர்ந்ததான? ராமராஜ்யத்துல கூட சில தோஷங்கள் உண்டு, எங்க பாதுகா ராஜ்யத்துல தோஷமே கிடையாதுன்னு சுவாமி. பிரணத பரதம குடதட சுகடித பாதுகாக்ரியாபிஷேக நிர்வர்த்தித சர்வலோக யோகக்ஷேமா ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதான. அதை பெற்று பரதன் திரும்பி போனான். இனிமே இங்க இருக்கக்கூடாது, திருப்பி திருப்பி நம்மளை பார்க்கறதுக்கு பரதன் வந்தாலும் வருவான், அதனால நாம கிளம்பிடலான்னு பெருமாள் இன்னும் கொஞ்சம் உள்ள போனார். அத்ரி அனசூயா தம்பதிகளை சேவித்தார், அவளுடைய ஆசீர்வாதம் பெற்றார். பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யமாத்மவான் என்று ஆரண்ய காண்டத்தை ஆரம்பித்தார். தண்டகாரண்யத்திற்குள்ள ராமலட்சுமணர்கள் பிராட்டியோடு சேர்ந்து உள்ள போனார்கள். அங்க போன உடனே மகர்ஷிகள்லாம் சரணாகதி பண்ணினான், அவளுக்கு அபயப்பிரதானம் பண்ணினார். பிறகு விராதவதம் ஷரபங்கர் என்னும் உயர்ந்த மகர்ஷி, அந்த மகர்ஷி ஷரபங்கா மன்மதவானத்தை வென்றவர். அவரை வரவேற்பதற்கு தேவேந்திரன் வந்திருந்தார். அப்ப ராமன் வரதை பார்த்து தேவேந்திரன் ஒளிஞ்சுட்டான். இப்ப நாம் அவரை பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த ஷரபங்கர், நான் பிரம்மலோகத்துக்கு போற மோட்சத்துக்கு போயிட்டு இருக்கேன், அப்ப நீ வர போறேன்னு கேள்விப்பட்டேன், வந்த உன்னை சேவிக்காமல் மோட்சத்துக்கு போய் என்ன பிரயோஜனம் கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு உன்னை சேவிச்சுட்டா ராமா. இங்க பக்கத்துல சுதீக்ஷர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டா நீ தங்கறதுக்கு நல்ல ஒரு இடம் சொல்லுவான்னு அதை சொல்லி பார்த்துட்டே இருக்கச்சே ஹோமத்தீயில தன்னுடைய தேக பரித்தியாகம் செய்து அங்கிருந்து ஒரு திவ்ய தேஜோ விசிஷ்டமான ரூப யௌவன சம்பன்னனான ஒரு யுவாவாக அர்ச்சிராதி மார்க்கத்துல ஷரபங்கர் மோட்சத்துக்கு போனார். அதை ராமன் பார்த்தான். பிறகு சுதீக்ஷர் இடத்துல வந்து பேசினான். அகஸ்தியர் முதலான மகர்ஷிகளிடத்துல ராமன் சில காலம் வசித்து வந்தான். அப்பொழுது மகர்ஷிகள்லாம் அவனிடத்தில் சரணாகதி செய்தார்கள். அவளுக்கும் அபயப்பிரதானம் செய்து பிறகு சில காலங்கள் கழித்து அவன் தண்டகாரண்யத்திலிருந்து பஞ்சவட்டிக்குள்ளே நுழைந்தான். அந்த பஞ்சவட்டிக்குள்ளே காமமோகினியான ரூப சூர்பனகை ராமனிடத்தில் அதீதமானது ஒரு ஆசையை வைத்தாள். அது சரியில்லை, இது பொருந்தாத காதல் என்றான். இருந்தாலும் மறுபடி அவள் ராமனிடத்துல தன்னை ப்ரப்போஸ் பண்ண இவளுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு அவள் காது மூக்கெல்லாம் அறுத்து பிளாஸ்டிக் சர்ஜரின்ற மாதிரி ஒரு அவயவ சிகிச்சை பண்ணி அனுப்பிச்சான். போய் கரதூஷணர்கள் அழிச்சிருந்தான். ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசர்கள் கொல்லப்பட்டார்கள். அகம்பன் ஒருத்தன் தான்
அவன் போய் ராவணன் கிட்ட விஷயத்த சொன்னான். அவன் கேட்டான், ராவணன் நீ மட்டும் எப்படி வந்த? அக்கம்பைன்டு பை சம்திங் அப்படின்ட்டான். அக்கம்பலாம் எப்படின்னா வந்த? சீதையினுடைய புடவை குங்கட் அங்க இருந்தது, அது என்னது சுடிதார் துப்பட்டா, அந்த சூர்பலகையினுடைய அந்த துப்பட்டா, அந்த துப்பட்டாவை தூக்கி சுத்தின்ட்டேன். ராம பானம் பார்த்துடு, ஐயோ போர்க்களத்துல யாரோ பொம்மநாட்டி வந்தாலும் என்னை விட்டு விட்டுறான்னு அப்படி ஓடி வந்துட்டேன். அதுக்குள்ள சூர்பலகை வந்தா, போடா ராவணா உனக்கெல்லாம் மூளை இருக்கா? தருணோ ரூபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விஷாலாட்சோ சீர கிருஷ்ணாஜினாம்பரோன்னு உனக்கும் கண்ணு இருக்கு, எங்க ராவனுடைய கண்ணை பாரு, எப்பேற்பட்ட கண்ணு. புண்டரீக விஷாலாட்சோ கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள், நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. தங்கையை மறந்தான், தங்களுடைய மூக்க அறுத்தானே அவனை மறந்துட்டான். கரதூஷணர்கள் போயிட்டாளு 16,000 பேர் ஜனஸ்தானத்தை, அவளை மறந்துட்டான் ராவணன். யார மறக்கல? சீதையை மட்டும் மறக்கல. மாரீச்சன் கிட்ட வந்து பேசினான், எனக்கு ஹெல்ப் பண்றியானா? ஐயோ அது நானா? மாட்டவே மாட்டேன்டாப்பா, ஏற்கனவே அடிச்சு அடி முதுகுல தொமுக்கு தப்பா வாங்கியிருக்கேன், கொண்டு போய் சமுத்திரத்துல போட்டான். அப்ப ஒழுங்கா அஸ்திர சஸ்திர வித்யாபியாசம் பண்ணாத போது என்னை தூக்கி அடிச்சுட்டான். இப்போ ஃபுல் ஃபிளெட்ஜா இருக்கான் ராமன், அடிச்சா தாங்க மாட்டேன்டாப்பா, இதெல்லாம் முடியவே முடியாது. யாராவது என்ன தெலுங்குல மன இன்ட்டிக்கு ரானாலே எனக்கு பயமா இருந்துட்டான். என்னன்னா ராணு ஒரு வார்த்தையை கேட்டாலே எனக்கு பயமா இருக்குன்னு. ஏன்? தஸ்யசா நரசிம்மஸ்ய சிம்மோ ரஸ்கஸ்ய பாமினின்னு அந்த நிருசம்மனுடையதான மனைவிடா அவள் சொன்னா. எங்க காமம் அது எங்க புத்தி சரிப்பட்டுமா? திருப்பி திருப்பி சொன்னான் மாரீச்சனை. மாரீச்சன் பார்த்தான், சரிதான் இவன் கையால சாவறதுக்கு பெருமாள் கையால செத்தாலாவது புண்ணியம் உண்டு, இவன் கையால சாவறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, பெருமாள் கையால செத்துட்டோம்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு அங்கிருந்து போனான். போய் சீதாதேவிக்கு எதிர வந்தான். ராமன் மானீச்ச மாயா மிருகத்தை தேடிட்டு போனார். அப்புறம் அவனை சம்ஹாரம் பண்ணார். அதே சமயத்துல ராவணன் இங்க வந்து சீதாபகரணம் பண்ணான். காஷயாடை மூடியோடி காதல் செய்தான், தையலால் மேல் காதல் கொண்டதானவன் வாழற கண்ணு. காஷாயம் போட்டுண்டு கபட சன்னியாசியா வந்து சீதையை அபகரித்து சென்றான். அங்க வந்த லக்ஷ்மணன் இடத்துல ராமபிரான் கோவிச்சுட்டார், பண்ண யார் இங்க அவர் சொல்லுதுன்னு. திருப்பி 2 பேர் ஆசிரமத்துக்கு வந்தா ஆசிரமம் சூன்யமா இருக்கு, சீதையை காணோம், என்னமோ நடந்துருத்துனார். நினைச்சா மாதிரி போய் பார்க்கிறார். ஜட்டாயு குற்றுயிரும் கொலையுமா விழுந்து கிடக்கிறார். ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணணும். அப்ப ஜட்டாயு சொன்னார், ராமா கவலைப்படாத, சீக்கிரமே பிந்தம்ன்றதான முகூர்த்தத்துல தொலைந்த வஸ்து சீக்கிரம் கிடைச்சிடும், உனக்கு சீத்தை கிடைச்சிருவா, நீ உன்னை ஆஸ்வாசம் பண்ணிக்கோன்னு ஜட்டாயு அப்படி சொல்லிட்டு பிராணத்தை பரித்தியாகம் பண்றார். அங்கேருந்து மேல நடக்கிறா. கபந்தன் ஒரு ராட்சசன் வரான். அந்த கபந்தனுக்கும் ராமனுக்கும் யுத்தம் நடக்கிறது. கபந்தன் சொல்றான், ராமா என்ன உன்னை புரிஞ்சுட்டேன், சீதை எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியறது, பட் இந்த சாபதேகத்துல இருக்கிறதுனால எனக்கு கிளாரிட்டி இல்லை, ஆகையால என்னை கொன்று விடு, எனக்கு திவ்ய தேகம் ஏற்பட்டதுன்னா பிறகு நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றேன்னா. கபந்தனை ராமன் கொன்ற பிறகு கபந்தன் சுக்ரீவ சக்கியத்திற்காக ராமனை அனுப்புகிறான். இங்க பக்கத்துல சுக்ரீவன் இருக்கான், அவன் கிட்ட போ, அவன் மூலமா சீதையை தேடுவதற்கு எல்லா விதமான உதவிகளும் உனக்கு கிடைக்கணும்னே ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடிக்கொண்டு அங்கே பம்பா நதிக்கரையில் வருகிறார்கள். ரிஷமுக பர்வதத்தில் இருக்கக்கூடிய சுக்ரீவ பிரபதிகள்லாம் தூரத்துல இவாளை பார்த்துட்டு அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் வாலின்றதுனால ஐயோ வாலிதான் வந்துட்டாளோன்னு ஆஞ்சநேய சுவாமி அனுப்புறார். முதல்ல ராமபிரானை தரிசிப்பதற்கு ஆஞ்சநேய சுவாமி பம்பா நதிக்கரையில் வந்து சேருகிறார். பிறகு சுக்ரீவனுக்கும் ராமபிரானுக்கும் நட்பு ஏற்பட்டு அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்னி சாட்சியாக நட்பு பூண்டு வாலிவதம் செய்து படைகள் அனைத்தும் சீதையை தேடுவதற்கு 4 திக்குல போக தென் திசைக்கு போன வானரங்கள் ஸ்வயம் பிரபாவினுடைய ரிக்ஷபிளம் முதலான குகைக்குள்ளே பிரவேசித்து பிறகு அப்படியும் சீதையை காண முடியாமல் அவர்கள் தேடிச் சென்ற பொழுது சமுத்திர கரையில் சம்பாதியினாலே சீதையை பற்றி நன்கு உணர்ந்து சுபார்ஷன் என்னும் அவன் பிள்ளையின் மூலமாக நடந்த விற்த்தாந்தங்களை நன்கு அறிந்தவர்களாக யார் இங்கிருந்து சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு சென்று சீதையை பார்த்து வருவது என்று ஆலோசனை செய்ய ஆரம்பித்தார்கள். மேல சுந்தரகாண்டத்துடைய சரித்திரம்.